இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. இந்த மாசம் என் சின்ன பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம்க்கா. எல்லாரும் மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க சரியா? கண்டிப்பா வந்துடுறோம்மா. சரி முதல்ல உட்காருங்க. ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கீங்க பாருங்க. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்க யாரையும் காணோம்? அப்புறம் வேலைக்கு போயிருக்காங்கப்பா. ஸ்ருதி மட்டும் தான் வீட்ல இருக்கா. கூப்பிடுறேன் இருங்க. நான் போய் உங்களுக்கு டீ காஃபி போட்டுட்டு வரேன். எதுவும் வேணாம்க்கா. எல்லார் வீட்லயும் சாப்பிட்டுதான்க்கா வந்தோம். அப்புறமா கொஞ்சமா குடிங்க. ஸ்ருதி கொஞ்சம் இங்க வாமா. அமைதியா உள்ள இருக்க இந்த அம்மாக்கு எதுக்கு இந்த வேலை? உங்களை பார்த்து என்ன பேசுறது? நமக்கு வேற அதெல்லாம் பிடிக்காது. இந்த அம்மா அமைதியா இருந்தா என்னவா? நான் வீட்ல எல்லாம் சொல்லிட்டு போலாம்ல. ச்சே, சும்மா இருக்கேன். உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா குழந்தையா இருக்கும்போது பார்த்தது இப்போ எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டா. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இப்போ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. பெரிய பொண்ணாயிட்டியா நீ? அப்ப அடுத்த கல்யாணம் உனக்கு தான். இவங்களை யாராச்சும் இதை கேட்டாங்களா? நாங்களே இவளுக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுவும் செட் ஆகல. நம்ம பொண்ணுக்கு என்ன அழகா இருக்கா? அதெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும். யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா? நாங்கள் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இங்க இருங்க. காஃபி அட்லீஸ்ட் குடிச்சிட்டு போங்க. அக்கா எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு தான் வரும். சரிக்கா எல்லாரும் மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. எல்லாரும் கண்டிப்பா வந்துடுறோம்மா. நீங்க வாமா. என்னம்மா வாங்கிக்கோ. இல்லைங்க பரவாயில்ல வேண்டாம். நம்ம வச்சுக்கோ. நானும் எப்பயாச்சும் தான் வரேன். இங்கக்கா நாங்கள் வரோம். இங்கே வந்ததில் ஒரு 500 ரூபாய் லாபம்.